பிடிச்சிருவோம். உங்களிடத்தில் இருந்த அந்த மனைவிமார்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் அவர்களுக்கு எப்போதும் பாசத்தையே காட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள். இது எப்போதும் பாசத்தையே காட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள். நீங்கள் உங்களை பார்த்து கணவரே நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறத விரும்பவே மாட்டீங்க. ஆனால் மனைவி 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அழகாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்க அழகாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், அதை ஆண்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் பெண்கள் சொல்ல வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் சொல்லிக்கிட்டே இருங்க. வீட்டுக்கு போகிறீங்களா அல்லது தூரமாக போகிறீங்களா, ஒரு மெசேஜ் அனுப்புங்க, ஐ லவ் யூன்னு சொல்லி. என்ன இருக்குது? மனைவிக்கு ஐ லவ் யூ சொல்கிறது வெக்கமா, ஹராமா? ஹலால். நான் திடீர்னு இப்போ அனுப்புனீங்கன்னா சந்தேகப்படுவாங்க, யாருக்கோ அனுப்புறதை நமக்கு அனுப்பிட்டாங்களோ. அதனால் அந்த உறவு பரிமாற்றம் என்பது ஆரம்பத்திலிருந்து அன்போடு பாசத்தோடு இருக்க வேண்டும். நான் கவனிக்கிறேனா, நல்ல கவனிக்கிறாரா, நான் நல்ல கவனிக்கிறேனா, நல்ல சமைக்கிறேனா நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இந்த சமையல் பிடிச்சிருக்கா, ஒவ்வொரு தடவையும் சமைக்கும் போது நினைப்பாங்க இது பிடிச்சிருக்கா. அதனால் மனைவியின் சமையலை புகழுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபோதும் சமைத்ததை குறை சொல்ல மாட்டார்கள். மனைவி சமைச்சது நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, அவ்வளோதான். போயிட்டு ஆலிம்சாவுடைய பயானை கேட்டு போய் மனைவியை புகழ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் போய் அன்னைக்கு பார்த்து நிறைய சமையல் இருந்துச்சு. சரி ஓகே, மனைவி சாப்பிட்டு என்ன அழகாக இருக்குது, என்ன டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். திடீர்னு பார்த்தா மனைவியுடைய முகம் மாறி போச்சு. என்னடா ஆலிம்சா தப்பாக சொல்லி கொடுத்துட்டாரோ, புகழத்தானே சொன்னார், நானும் புகழத்தானே செய்கிறேன், முகம் மாறுத, என்னம்மா கோபப்படுற, புகழத்தானே செய்கிறேன், இவ்வளவு நாள் நான் சமைச்ச எதுவுமே சொல்லலை, பக்கத்து வீட்டில் இருந்து வாங்கிட்டு வந்தா இன்னைக்கு பார்த்து நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நீ சமைச்சதாமா அப்படின்னு கேட்டுக்கொள்ளுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தை மகிழ்ச்சியை மட்டுமல்ல மீதமாக்குவானாக.